பேர். அந்த திருக்கோலக்கா என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு போகின்றது. அந்த தலத்திலே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவனை பாடுகின்றது. பாடும்போது இறைவனுக்கே இந்த குழந்தையை பார்த்த உடனே மன நெகிழ்ச்சி. சின்ன குழந்தை, 3 வயதிற்கு நிரம்பியதாக இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை பாடுகின்றது. அந்த பாட்டும் எப்படி பாடுது? பன்னிசை பாடல்களை பாடுகின்றது. பாடுகின்ற போது என்ன பண்ணுது? தன்னுடைய பிஞ்சு கரங்களினாலே தாளமிட்டு கொண்டு பாடுகின்றது. இது இறைவனுடைய மனசுக்கு கேட்கல. ஏன்? சின்ன குழந்தை கையை தட்டிச்சுன்னா கையெல்லாம் பூரா ஜெவந்து போகும், அந்த குழந்தைக்கு கை வலிக்குமே அப்படின்னு சொல்லி இறைவன் நினைக்கின்றார். நினைத்தவுடன் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல ஒரு பொற்றாளத்தை கொடுக்கின்றார். அந்த பொற்றாளத்தை கொடுத்தான உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா என்ன செய்கிறா? வெங்கல தாளத்தில் அடித்தோம்னு சொன்னால் சத்தம் வரும், பித்தாள தாளத்தில் அடித்தோம்னா அதிகமாக வராது, பொற்றாளத்தில் அடித்தோம்னா அதை விட குறைவாக தான் வரும். அதனால் என்ன செஞ்சுது? இந்த பொற்றாளத்திற்கு ஓசை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய அம்மா ஓசை கொடுத்த நாயகியாக இருந்து அந்த பொற்றாளத்தை கொடுத்தாரு. பக்கத்து ஊருக்களை எல்லா ஊருக்கும் போகிறதுக்காக ஒவ்வொரு பக்கமும் போகின்ற போது குழந்தை நடக்க முடியாது. அதுக்காக அவங்க அப்பா என்ன செய்வார்? தோளில் தூக்கி வச்சுட்டு போவார். அதை போக்குவதற்காக என்ன செஞ்சார்? அந்த குழந்தை செல்வதற்கு ஒரு முத்து பல்லக்கை கொடுத்தார். இப்படி அந்த குழந்தைக்காக பல்வேறு வகையான அற்புதங்களை கொடுக்க கொடுக்க இறைவன் ஒரு பலனை பெற்று கொண்டிருந்தார் என்று சொல்வார்கள். ஒரு சில பக்கம் ஒன்று கொடுத்தோம்னா இன்னொன்று நமக்கு வந்து சேரும் என்று சொல்வார்கள். ஏன் கடவுள் அந்த திருஞான சம்பந்தருக்கு எவ்வளவும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது, பின்னால் சொல்லுகின்ற போது அழகாக சொல்லுவாங்க, நாளும் தமிழ் கேட்கும் இச்சையால். சிவபெருமானுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் 4 வேதங்களும் ஓதியும் காண முடியாததாக இருக்கக்கூடியவர், 4 வரைக்கும் அப்பாலாக இருக்கக்கூடியவர். வேதங்களுக்கு மட்டுமல்ல, அந்த வேதங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவும் சரி, அல்லது உலகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமாலுக்கும் சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்தும் கூட தேடி காணாததாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவன். மாலையனோடு இந்திரனும் தேடியும் காண்பரியவனாக இருக்கக்கூடியவன் நம்முடைய சிவபெருமான். மாலையனோடு இந்திரனும் தேடியும் காண்பரியவனாக இருக்கக்கூடியவன் நம்முடைய சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானைத்தான் நாம் திருவண்ணாமலையில் வழிபாடு செய்கின்ற போது சோதியாக வழிபாடு செய்கின்றோம். ஏன்? அடிமுடி தேடுகின்றார்கள் 2 பேரும். அகந்தையின் காரணமாக அடிமுடியை தேடுகின்ற போது காண கிடைக்காத இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இங்கே அடியவர்களுக்காக எளிமையான முறையிலே வந்து அருள்பாலிக்கின்றான் என்கின்ற அடிப்படையிலே திருஞான சம்பந்தருக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான அற்புதங்களை எல்லாம் செஞ்சு கொண்டு வருகின்றார். அப்படி கொண்டு வருகின்ற போது ஒவ்வொரு தளத்திலேயும் ஒவ்வொரு வகையான அற்புதங்களை செய்கின்றார்கள். இங்கே போகும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையாமையை ஒரு தளத்தில் அழகாக உணர்த்துகின்றார்கள். திருவையாறு நமக்கு தெரியும், அங்கே 5 நதிகள் செய்யக்கூடிய சென்று பாய்கின்ற காரணத்தினால் அதுக்கு பேர் திருவையாறுன்னு பேர். அந்த திருவையாற்றில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை மிக அழகாக சொல்லுகின்றார்கள். அந்த திருவையாறில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த திருவையாற்றை பற்றி சொல்லுகின்ற போது அழகாக சொல்லுவார். புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமரும் கோயில். அங்கே இருக்கக்கூடிய கோயில் எப்படிப்பட்டனா, நம்ம 5 புலன்களை கொண்டு நாம் இங்கே பல்வேறு வகையிலே துய்த்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் அதனுடைய வேகமெல்லாம் குறைஞ்சு நைந்து போய் இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே வந்து அருள்வாளிக்கக்கூடியவன் என்கின்ற ஒரு நிலையிலே அங்கே இறைவன் அமர்ந்திருக்கின்றான். அந்த கோயிலில் என்ன பண்ணுறாங்களா? எல்லாரும் வழிபாடு செய்கின்றார்கள். அந்த வழிபாடு செய்கிறது கோயிலை சுற்றிலும் நிறைய அந்த பிரகாரங்கள் இருக்கின்றன. அந்த பிரகாரங்களில் எல்லாரும் சுற்றி வழிபாடு செய்துட்டு வருகின்றார்கள். அப்படி வழிபாடு செய்து வருகின்ற போது அங்கே பெண்கள் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முழவு வாசிக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு குரங்கு பார்க்குதான். என்ன நினச்சிருச்சாம அந்த குரங்கு? அங்கே இருக்கக்கூடிய அந்த முழவொலிகள்லாம் இருக்கின்றனவே, வாத்திய செயலாம் இருக்குது, அதையெல்லாம் பார்த்தோன்னா எங்கேயோ இடி இடிக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆடுவது எதுமா இருக்குதாமா? மயில்கள் ஆடிக்கொண்டிருப்பதை போல இருக்குதான். அப்படி மயில்கள் ஆடிக்கொண்டிருக்குது. இந்த இடி முழக்கம் செய்கின்றது. மழை வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் போய் மரத்து மேலே ஏறிட்டு வானம் தாண்டாந்து பார்க்குதான். அழகாக சொல்லுகின்றார்கள். வளம் வந்த மடவார்கள் அடமாட முழவதிர மழையின் ரஞ்சி சிலமந்தி அளமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாரே. அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு தளத்திலேயும் திருஞான சம்பந்தர் போய் பாடி அங்கே இருக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டிய பெருமை மிக்கதாக இருக்கக்கூடியது நம்முடைய தேவார திருப்பதிகங்கள். இவரே பாண்டி நாட்டுக்கு செல்லுகின்றார். அங்கே பாண்டி நாட்டுக்கு செல்லுகின்ற போது அங்கே அந்த பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன்
உள்பட்டதாக இருக்கக்கூடிய அனைவரும் மாற்று சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்து விடுகின்றார்கள். ரெண்டு பேர் தான் இறைவனை சிவசிவா என்று சொல்லி துதிக்கக்கூடிய பாங்கினை பெற்றவர்கள், நெற்றியிலே நீரணிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் அங்கே போகின்ற போது இவர் வந்தார் என்று சொன்னால் எங்கே தம்முடைய பிழைப்பு கெட்டுவிடுமோ என்று அஞ்சிய அயல் சமயத்தினர் என்ன செஞ்சாங்கன்னா, இவர் தங்கி இருக்கக்கூடிய மடத்திற்கு தீ வச்சுட்டாங்க. தீ வச்சாங்க. உடனே என்ன செஞ்சார் இவர்? இறைவனுடைய திருவருளாலே அதை உணர்ந்து பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக என்று சொன்னார். உடனே என்னாச்சு? அந்த தீயே, அந்த மடத்தில் இருக்கக்கூடிய தீ மாறி பாண்டியனுடைய வயிற்றிலே போய் வெப்பு நோயாக மாறியது. மறுநாள் காலையில் அரசனுக்கு அந்த வெப்பு நோய் எல்லாத்துக்கிட்டும் சொல்கிறார், எனக்கு வெப்பு நோய் வந்துருச்சு, அதை தீர்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். மருத்துவரெல்லாம் வந்து பார்க்குறாங்க, முடியல. வேற்று சமயத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அவங்களுடைய பல்வேறு வகையான மந்திர முறைகளை எல்லாம் செய்து பார்க்கின்றார்கள், முடியவில்லை. அப்போது திருஞான சம்பந்தர் அந்த இடத்துல அங்கே போய் ஒரு பதிகம் பாடுகின்றார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று பாடுகின்றார். அப்படிப்பட்ட தீந்தமிழ் பாடல்களை கேட்டவுடனே அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வெப்பு நோய் நீங்கி விடுகின்றது. மீண்டும் அந்த பாண்டி நாடு நல்ல தமிழ் பரப்பக்கூடிய, சமயம் பரப்பக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக திகழ்கின்றது. இப்படி பல்வேறு வகையான அற்புதங்களை செய்தார். பஞ்சம் வந்துச்சுன்னா அந்த ஊரை பற்றி கவலைப்பட வேண்டாம், வேறொரு ஊருக்கு போயிடலான்னு அவங்க எல்லாம் நினைக்கல. ஒரு திருவேழிமலை என்று சொல்லக்கூடிய ஊரிலே பஞ்சம் வந்தபோது திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் 2 பேரும் அந்த ஊருக்கு போனாங்க. அந்த ஊரில் போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை பாடினார்கள். அந்த இறைவனை என்ன செஞ்சா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காசு கொடுத்தார். எதுக்காக? முதல்ல சொன்ன மாதிரி நித்தலும் காசு நல்கினீர். எதற்காக? நாளும் தமிழ் கேட்கும் இச்சையார். ஒரே நாளில் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு 100 பொற்காசை வச்சு இதெல்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சிவபெருமான் அப்படி செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காசு கொடுத்து தமிழ் பணுவல்கள் எல்லாம் பாடினார். திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்திலே வேதங்களால் அடைக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த மரக்கதவத்தை திறப்பதற்காக திருநாவுக்கரசர் பாடினார். அதை மீண்டும் ஓடச் செய்வதற்காக திருஞான சம்பந்தர் அங்கே பாடினார். நம்முடைய சென்னையிலே இருக்கக்கூடிய மயிலாப்பூரிலே ஒரு வணிகருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை அறவுதீண்டி இறந்து விடுகின்றது. திருஞான சம்பந்தர் வருவார் என்கின்ற இறைவனுடைய திருக்குறிப்பின் காரணமாக அங்கே அதை ஒரு மண் கலசத்தில் போட்டு அந்த எலும்பை மட்டும் வச்சிருக்கிறாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் அங்கே வந்து அங்கே பாடல் பாடுகின்றார். அப்படி பாடுகின்ற போது மீண்டும் அந்த குழந்தை உயிர்ப்பித்து வருகின்றது. இங்கே அவர் மந்திரமோ வேற மகிமைகளோ எதுவுமே செய்யலை. இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய பயன் என்ன என்று சொல்லி இந்த 2ம் உண்மை என்று சொன்னால் இந்த எலும்பு பெண்ணாக மாற வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போ என்ன ஆகுது? அது மாறுகின்றது. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடு மன்னலாரடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார்தல் உண்மையாமேனில் உலகர் முன் வருகன உரைப்பார். இப்படி சொன்ன உடனே அந்த உலகத்தில் பிறந்ததனுடைய பயன் என்ன என்று சொன்னால் நம்முடைய விழாக்களை எல்லாம் காண்பது. ஐப்பசி திருவோணம், கார்த்திகை விளக்கீடு, மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய விழாக்களை எல்லாம் காணாமல் போகுதியோ பூம்பாவா என்று சொல்லி பதிகம் பாடுகின்றார். பாடியுடனே அந்த எலும்பு பெண்ணாக மாறுகின்றது. அப்படிப்பட்ட அற்புதத்தை இங்கே நிகழ்த்தினார். அருகிலே இருக்கக்கூடிய செய்யாறு என்று அழைக்கக்கூடிய பகுதி திருவோத்தூர் என்று அழைக்கப்படும். அங்கே ஆண்பனையை பெண்பனையாக மாற்றினார். இப்படி தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று அற்புத பதியங்களையெல்லாம் பாடி நம்மை அருள்நெறிக்கு இட்டு சென்றவர் திருஞான சம்பந்த பெருமான். அத்தகைய திருஞான சம்பந்த பெருமானுடைய புகழை நம்முடைய அருளாளர்கள் பல்வேறு வகையிலே பாடியிருக்கின்றார்கள். திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி பாடி புகழ்ந்திருக்கின்றார். திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய புராணத்திலே பிள்ளைவாதி புராணம்பாதி என்கின்ற அடிப்படையிலே சேக்கிழார் பெருமான் 1500 பாடல்களுக்கு மேலாக திருஞான சம்பந்தனுடைய வரலாற்றை உணர்த்தி இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் காட்டியது எது என்று சொன்னால், இறைவனை தமிழாலே வழிபாடு செய்யலாம். இறைவன் தமிழாலே வழிபாடு செய்தால் நல்ல முறையிலே உகந்து வந்து அருள்பாலிப்பான். அத்தகைய தமிழ் பாடல்களெல்லாம் என்னுடைய பாடல்கள் அல்ல, எனதுரை தனதுரையாக என்று சொல்லி
இறைவனே எனக்குள்ளே புகுந்து இந்த பாடல்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறான். இது ஆணை நமதே என்று சொல்லியெல்லாம் உணர்த்தி காட்டியிருக்கிறான்.